அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, இந்த மாதிரி நிறைந்து இருந்தாதான் நமக்கு பண கஷ்டம் வராமல் இருக்கும். அப்படி இந்த பொருட்கள் குறைய தொடங்கிட்டாலே நம்ம வீட்டிற்கு பண கஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தங்க. அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போறேன். துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்னுடைய பயனுள்ள தகவல்கள் முழுவதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை முழுவதுமாக பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். நம்முடைய வீட்டில் எப்போதுமே பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், அப்படி பண கஷ்டம் வரவே கூடாது, கடன் தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க முக்கியமாக இந்த பதிவை பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே பணம் இருந்தாதான் நமக்கு எந்த கஷ்டங்களுமே வராது, கடன் வாங்குகிற சூழ்நிலையும் வராதுங்க. அந்த மாதிரி நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த அறிகுறிகளை நாம முன்னாடியே சரி செய்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராதுங்க. பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிச்சனாகத்தான் இருக்கும். அதாவது சமையலறையில் நாம வைக்கக்கூடிய சில பொருட்கள் அதிகமாகவே இருக்கணுங்க, குறையவே கூடாது. இந்த மாதிரி பொருட்கள் குறைந்தா வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் குறையும்னே சொல்லலாம். எந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் குறையுதோ அந்த வீட்டில் செல்வ வளம் தங்காது, அந்த வீட்டில் செல்வ வளம் இல்லாமல் பண கஷ்டம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க நம்பிக்கையோடு நான் சொல்ற இந்த பொருட்களை முன்கூட்டியே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஏற்கனவே அது அதிகமாக இருந்தால் அதுவும் நல்லதுதான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம சமையலறையில் எப்பொழுதுமே அஞ்சரை பெட்டியை பயன்படுத்துவோம். அந்த அஞ்சரை பெட்டி எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணுங்க. அதுல எத்தனை கிண்ணங்கள் வைத்திருந்தாலுமே அதுல எல்லா பொருட்களுமே நிறைந்து இருக்கணும். அதுல வந்துட்டு காலியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்க அஞ்சரை பெட்டியை உங்களுடைய சமையலறையில் வைத்து பயன்படுத்தினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். அதனாலதான் முக்கியமாக அஞ்சரை பெட்டியை நிரப்பி வைக்கணும். சில பேர் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, ஆனா அதை திரும்ப காலி ஆயிட்டு அப்படின்னா அதை ஃபில் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எப்பொழுதுமே பொருட்கள் காலியாகிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே அதை ஃபில் பண்ணி வச்சிருங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். ஊறுகாய் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் குபேரர் வாசம் செய்வார். குபேரர் அங்கே நிரந்தரமாக இருந்தாலே அங்கே செல்வ வளம் பொங்கி நிற்கும். அதனாலதான் வீடுகளில் எப்போதுமே ஊறுகாய் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே இது தெரியாம கூட பயன்படுத்தியிருக்கலாம் சொல்லலாம். ஆனா அவங்க தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இது நல்லதுக்காகவே தான் என்று அர்த்தங்க. அதனாலதான் ஊறுகாய் எப்பொழுதுமே உங்களுடைய சமையல் அறையில் நிறைந்து இருக்கணும். எப்போதுமே அது காலியாகவே இருக்கக்கூடாதுங்க. அப்படியே அது தீர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா வாங்கிட்டு முன்கூட்டியே நீங்க வச்சிடலாம். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறதுங்க. இந்த மாதிரி கல்லுப்பு உங்க வீட்டுல எப்போதுமே நிறைந்து இருக்கணும். இப்படி நிறைந்து இருக்கிற வீட்டுல பண கஷ்டம்ங்கிறதே வராதுங்க. எந்த ஒரு பண பிரச்சனையுமே வராது. அந்த மாதிரி கல்லுப்பு எப்போதுமே சமையலறையில் நிறைந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க ஜாடியில உப்பு காலியாக போகிறது அப்படின்னா முன்கூட்டியே கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்ப கல்லுப்பு காலியாக ஜாடி முழுவதுமாக நிரப்பி வச்சுக்கோங்க. அதனால உப்பு எப்போதுமே சமையலறையில் குறையாம நிறைஞ்சு இருக்கணுங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி. அரிசியில மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம அரிசி வைக்கிற இடத்தை தூய்மையாக வச்சுக்கணும். அரிசியையும் நம்ம தூய்மையாக பராமரிக்கணுங்க. நீங்க கண்ட இடத்திலேயுமே அதை வைக்கக்கூடாது. அதற்குன்னு ஒரு சரியான முறையான இடத்தை தேர்வு செய்துதான் நீங்க வைக்கணும். சில பேர் அரிசி டப்பால இருந்து அரிசி எடுக்கும் போது அதுல சத்தம் வர்ற மாதிரி எடுப்பாங்க. அரிசி வாளியில் எப்போதுமே அரிசி முழுமையாக நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கோங்க. நீங்க அரிசி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளாக்கு என்று பயன்படுத்துவீங்க. அது எப்பவுமே அரிசியை எடுத்துட்டு சில பேர் ஆளாக்கை அப்படியே போட்டுடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. அரிசி எடுக்கிற ஆளாக்கை வாளியில் நிமித்தி வைக்கிற மாதிரி கொஞ்சம் அரிசியோட தான் வைக்கணும். கமுத்துற மாதிரி ஆளாக்கை போடக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான பொருட்களை நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பொழுதுதான் உங்க வீட்டில் பண கஷ்டமோ பண பிரச்சனையோ எதுவுமே வராதுங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நாம எண்ணெய் பயன்படுத்துறது. சில பேர் பாக்கெட்டுகளில் வாங்கி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாக்கெட்ல வாங்கினாலுமே நீங்க அதை கட் பண்ணி உடனே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்ல எண்ணெய் கேன்ல இருந்ததுன்னா அதுல ஊத்திக்கலாம். எண்ணெயும் உங்க வீட்டில் தீர்ந்து போகிற அளவுக்கு இல்லாம பாட்டிலில் முழுவதுமே எப்போதுமே நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் குறைவாக இருக்கக்கூடாதுங்க. அப்படியே இருந்தாலுமே அதை திரும்பவும் ஃபில் பண்ற அளவுக்கு நம்மிடம் பொருட்கள் இருக்கணுங்க. அப்பொழுதுதான்
வீட்ல பண கஷ்டம் அப்படிங்கிறதே ஒண்ணுமே வராதுங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம். இது வந்துட்டு எல்லோருமே பயன்படுத்துவோம். முக்கியமாக பெண்கள் பயன்படுத்துவாங்க. பூஜை அறையிலும் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான மங்களகரமான பொருட்கள் எப்பொழுதுமே குறைவில்லாமல் நிறைவாக இருக்கணுங்க. அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க பூஜை அறைக்கு பயன்படுத்தினாலும் சரி, உங்களுக்காக பயன்படுத்தினாலும் சரி, இந்த மஞ்சளும், குங்குமமும் எப்பொழுதுமே வீட்ல நிறைவாக இருக்கணும். அப்போதுதான் அந்த வீட்ல ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும். மகாலட்சுமி ஆனவள் நிரந்தரமாக உங்க வீட்டில் வாசம் செய்து பண தட்டுப்பாடு, பண பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்குவாங்க. இந்த சக்தியானது நம்ம கும்பிடும் தெய்வத்தினால் தாங்க முடியும். மேலும் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். பண கஷ்டமே வராதுங்க. அதனால எப்பவுமே நிறைவாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் சொல்றது என்னன்னா, சமையல் அறையில் தண்ணீர் குடமெல்லாம் நீங்க எப்போதுமே நிரப்பி வச்சிருக்க வேண்டும். ஆனா கிச்சன்ல தண்ணீர் குடம் எப்போதுமே நிரம்பியவாறே வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க. காலியாகவே இருக்கக்கூடாது. மேலும் வெறும் குடத்தை கிச்சனில் வைக்க கூடாதுங்க. அதை பார்த்துக்கோங்க. குடத்துல எப்போதுமே தண்ணீர் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டுல பண வரவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். வீடுகள்ல வந்துட்டு பண வரவு இருந்தால்தான் பண கஷ்டம் என்பதே இருக்காதுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொன்னேன். அடுத்ததாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது இப்படி என்னன்னா புளிதான். இதை வந்துட்டு சமையலறையில் எப்போதுமே புளி வைக்கிற பாத்திரமானது எப்போதுமே நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். முக்கியமாக புளியை ஒரு மண்ஜாடி இல்ல ஒரு பீங்கான் குடுவை இது போன்ற இடங்களில் புளியை போட்டு வைங்க. இது வந்துட்டு எப்போதுமே நிறைந்து இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அவரவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்றார் போல அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே குறைவில்லாமல் எப்பவுமே பார்த்துக்கிடணுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த பதிவை தர்றேன். இவை அனைத்தும் சரியாக உங்க வீட்டில் பயன்படுத்தி வந்தாலே போதும். பண கஷ்டம் அப்படிங்கிறதே வரவே வராதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே குறைந்து இருந்ததுன்னா எப்பவுமே முழுவதுமாக நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்டிலையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நம்ம பதிவை இதே மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் கொடுக்கிறேன். பதிவை பார்த்து நீங்களும் பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.